மகளிர் உலகக்கோப்பையை முதல் முறையாக கையில் ஏந்தி வாகை சூடும் முனைப்பில் இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகள் இன்று பலப்பரீட்சை நடத்த உள்ளன. இரு அணிகளின் பலம் பலவீனம் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மகளிர் உலகக்கோப்பை அரையிறுதியில் பலம் வாய்ந்த ஆஸ்திரேலியாவை வீழ்த்திய உற்சாகத்தில் உள்ளனர் இந்திய வீராங்கனைகள். இமாலய இலக்கு என்றாலும் ஒரு நேர்த்தியான இன்னிங்ஸை கட்டமைத்து சேசிங்கில் வெற்றி பெற்றது இந்தியாவின் பேட்டிங் பலத்தை வெளிக்காட்டியுள்ளது. தொடக்க வீராங்கனையான இந்தியாவின் நட்சத்திரம் ஸ்மிருதி மந்தனா, அதிரடி வீராங்கனை ஷபாலி வர்மா, ஜெமீமா, கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர், ரிச்சா கோஷ் என்ற பலமான வீராங்கனைகள் அணிவகுத்து உள்ளனர். பேட்டிங், பந்து வீச்சு என இரண்டிலும் தீப்தி சர்மா, அமன்ஜோத் கவுர், ராதா யாதவ் ஆகிய ஆல்ரவுண்டர்கள் சிறப்பான பங்களிப்பை அளித்து வருகின்றனர். ரேணுகா சிங், கிராந்தி கவுட் ஆகியோரின் வேகத்துடன் இளம் வீராங்கனை நல்லபு ரெட்டி சரணியின் சுடற்பந்து வீச்சு அணிக்கு பெரும் பலமாக உள்ளது. இதேபோல் அரையிறுதியில் பலம் வாய்ந்த இங்கிலாந்து அணியை வீழ்த்தி முதல் முறையாக உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது தென்னாப்பிரிக்கா. அந்த அணியின் முக்கிய துருப்புச் சீட்டான கேப்டன் லாரா வால்டாட் விக்கெட்டை விரைவாக வீழ்த்தினால் ரன் ரேட்டை கட்டுப்படுத்த முடியும். மரிசேன் காப், நாட்டின் டி கிளார்க் ஆகியோரின் அதிரடியும் அணிக்கு பலமாக உள்ளது. இருப்பினும் சுனேலுஸ், டாஸ்மின் பிரிட்ஸ் ஆகியோர் ரன் குவிக்க தடுமாறி வருவது பின்னடைவாக உள்ளது. பந்து வீச்சும் மரிசேன் காப் தவிர மற்ற வீராங்கனைகள் நடப்பு உலகக்கோப்பையில் பெரிய அளவு ஜொலிக்கவில்லை. இதனுடன் தென்னாப்பிரிக்க வீராங்கனைகள் சுழற்பந்து வீச்சை எதிர்கொள்ள தடுமாறுவார்கள் என்பதால் இந்திய அணிக்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது. இந்திய அணி ஏற்கனவே 2005, 2017 ஆகிய ஆண்டுகளில் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு முன்னேறி கோப்பையை நழுவ விட்டனர். ஆனால் பேட்டிங் இந்த முறை கோப்பையை கையில் ஏந்தும் முனைப்புடன் களமிறங்க உள்ளது. தென்னாப்பிரிக்கா அணியும் முதல் முறையாக வாகை சூட காத்திருப்பதால் போட்டி மீது எதிர்பார்ப்பு எகிறியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.